வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க சிங்கிள் பர்சனா போனா ஃப்ரீ லாக்கர்ன்றது குடுப்பாங்களா திருமலால? இல்ல ஃபேமிலியா தான் போனா குடுப்பாங்களான்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதே போல நம்மளுக்கு ரூம் கிடைக்கலன்னா திருமலால எங்க ஸ்டே பண்ணணும்ன்ற மாரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு பிஎஸ்சி சென்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? திருமலால மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு சரவுண்டிங்லயே இருக்கு. அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிஆர் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த சரௌண்டிங்லேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. ஓகேங்களா? இதில் சிங்கிள் பர்சனாக போனாலும் ஃப்ரீ லாக்கர்ன்றது கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா ரூமுக்கு ட்ரை பண்ணுங்க சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட. மேக்ஸிமம் காலையில் டைமில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த பிஎஸ்சி ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ்ன்றது நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. அது ஃப்ரீ தான் ஸ்டே பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த பிஎஸ்சியில் பிஎஸ்சி 5, அதாவது வெங்கடாத்ரி நிலையம் அன்றது இப்போ புதுசா லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் தான் ஓபன் பண்ணாங்க அந்த பில்டிங். புது காம்ப்ளெக்ஸ் இது. எல்லாம் அவைலபிலிட்டிஸ் எல்லாமே நல்லா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க அங்க கூட ஸ்டே பண்ணலாம். நம்மளுக்கு பிஎஸ்சி 3 இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லயே வரும். அதாவது மெயின் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கவே ரோடு இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே போனீங்கன்னா அங்கேயே இருக்கு. நம்மளுக்கு ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த காம்பவுண்ட் ஒட்டி பத்மநாப நிலையம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃப்ரீ லாக்கர். ஸோ நீங்கள் அங்கேயும் ஸ்டே பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த வெங்கடாதிரி நிலையத்தில் ட்ரை பண்ணிக்கோங்க. அது புது பில்டிங்கு. அங்கே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. மினி கல்யாண கட்டா கூட இருக்குது. மொட்டை அடிக்கிறவங்க அங்கேயே கூட மொட்டை அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஃபேமிலியாக போகிறவங்க ரூமுக்கே ட்ரை பண்ணுங்க. காலையில் டைமில் போனால் கிடைக்குது. அப்படி கிடைக்கலன்னா செகண்ட் ஆப்ஷன் ஃப்ரீ லாக்கர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டு இந்த டவுட் எங்களுக்கு ஜூன் மாதம், ஜூன் இல்லைன்னா ஜூலைல கருட வாகன சேவை எப்போ வரும், பௌர்ணமி கருட சேவான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு ஜூன் மாதம்னு பார்த்தோம்னா ஜூன் 29ஆம் தேதி கருட சேவா வருது. ஓகேங்களா? ஜூன் 29ஆம் தேதி கருட சேவா வருது. அதே போல ஜூலைல பார்த்தோம்னா ஜூலை 29ஆம் தேதி கருட சேவா வருது. ஓகேங்களா? ஸோ அதோட அப்டேட்ன்றது நான் அந்த ஷார்ட் பீரியட்ல டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அப்புறம் நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் காமனாக நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு நாங்கள் நைட்டே வந்துட்டோம்னா எங்களுக்கு நைட்டு கிடைக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நைட் டைம்லலாம் கொடுக்கறது கிடையாது. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மிட் நைட்லேருந்து அங்கே கியூ லைன் இருக்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் டோக்கன் வாங்கிடலாம். ஓகே, அதாவது 5 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுனால நீங்கள் மிட் நைட்டே வந்துட்டோம்னா நம்ம டோக்கன்ன்றது வாங்கலாம். ஸோ காலையில் 5 மணிலேருந்து ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போகுது. எஸ்எஸ்டி அண்ட் ஸ்ரீவாரிமெட்டு ரெண்டுமே. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில் 5 மணிலேருந்து தான் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம ரெகுலராக நம்ம குரூப் இருக்குல்ல, டெலிகிராம் குரூப் இருக்கு, இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இது ரெண்டுத்துல ஏதாவது உங்களுக்கு சூட்டபுளானதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் விர்ச்சுவல் சேவா தர்ஷனுக்கு புக் பண்ணிட்டோம்னா 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் இருக்கட்டும் ஒரே மாசத்துல புக் பண்ண முடியுமான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் புக் பண்ணலாம், புக் ஆகும். ஓகேங்களா? 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ன்றது அது செப்பரேட் ட்ராக்கு. 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரின்றது அது செப்பரேட் ட்ராக். ஸோ புக் ஆகும். நீங்கள் புக் பண்ணலாம், ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் ஒரு வாட்டி தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் தர்ஷனத்துக்கு எப்போ போகணும் என்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கல. ஜென்ரலாக 300 ருபீஸ் டிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா 30 டேஸ் கேப் இருக்கணும். சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா 30 டேஸ் கேப் இருக்கணும். ஆர்ஜித சேவாஸில் ஏதாவது புக் பண்ணிட்டு போனீங்கன்னா 6 months கேப் இருக்கணும். 180 டேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட்
ஆர்ஜித சேவாஸில் சஹஸ்ர தீபாலங்கார சேவாக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ தர்ஷனத்துக்கு எப்படி போகணும், எங்கேருந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ணுற பக்தர்களை சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. மூலவர் தர்ஷனம் பண்ணுறது நம்மளை கிட்டலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம தர்ஷனத்துக்கு போகிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஆர்ஜித சேவாஸில் புக் பண்ணோம்னா. நீங்கள் கேட்ட இந்த சஹஸ்ர தீபாலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதெல்லாம் 300 ருபீஸ் டிக்கெட்டில் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறோமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அலோவ் பண்ணுறது வந்து சவுத் மாடா ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்டேட். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.